ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ஹேர் டை எல்லாருமே யூஸ் பண்ணலாம். அந்தளவுக்கு சூப்பரான ஹேர் டை. இந்த ஹேர் டை பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குன்னு பாருங்கள். கையில் எவ்வளோ அழகாக ஒட்டுது. இதே மாதிரி நீங்களும் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி ஹேர் டை எப்படி ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்றத முழு வீடியோவும் நம்ம போட்டிருக்கோம். அதை பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். கருன்னு எவ்வளோ கருப்பாக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு கருமையான ஒரு ஹேர் டை நம்ம எப்படி ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஃபுல் வீடியோவும் இதில் இருக்குது. கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது எப்படி பண்ணுறோம் அப்படின்றத இப்போ லைவாகவே பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஒரு சின்ன இரும்பு கடாய் எடுத்துக்கலாம். அதில் எள்ளு சேர்க்குறோம். ஒரே பொருள் தான், எள்ளு மட்டும்தான் மெயினாக சேர்க்குறோம், வேறு எதுவுமே கிடையாது. அது பாருங்கள், எள்ளு ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கோம். பாருங்கள், வெறும் எள்ளு மட்டும்தான் வச்சு பண்ணுறோம். எள்ளு வச்சு எவ்வளோ கருமை கிடைக்கும்னு பாருங்களேன். அந்த அளவுக்கு கிடைக்கும். நம்ம எந்த அளவுக்கு அதை எள்ளை டீப் ஃப்ரை பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு கருமை நிறம் பக்காவாக கிடைக்கும். அதில் எந்த அளவும் மாற்றம் கிடையாது. பாருங்கள், நல்லா வறுக்கணும். எந்த அளவுக்கு நம்ம வறுக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு கருமை கிடைக்கும். அதே மாதிரி நம்ம சேனலை இப்போ தான் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. அதோடு சேர்த்து லைக்கும் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் பட்டன் அழுத்துனீங்கன்னா தான் உங்களுக்கு நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போது நீங்கள் உடனே பார்க்கலாம். இந்த பாருங்கள், எள்ளு எந்த அளவுக்கு வறுக்கிறோன்ட்டு. அதே மாதிரி எள்ளு வறுக்கும் பொழுது தெரிக்கும். அதனால் ஒரு மூடி போட்டு நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அது வெடித்ததுக்கப்புறம் நமக்கு அது தெரிக்காது. அதுக்கப்புறம் நம்ம மூடி எடுத்துடலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணிகிட்ருக்கோன்னு பாருங்கள். எள்ளு மட்டுமே வச்சு செய்யக்கூடிய ஒரு ஹேர் டை. இது வெறும் எள்ளு மட்டும்தான், வேறு எதையுமே நாங்கள் கலக்க கிடையாது. அதுக்கே எவ்வளோ கருமை கிடைக்குன்னு பாருங்கள். அந்த வெறும் எள்ளுக்கு மட்டுமே அந்தளவுக்கு கருமை கிடைக்கிது. அருமையான ஹேர் டைங்க, யூஸ் பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் மக்களே, நல்லா ஃப்ரை பண்ணுவோம். நாங்கள் நிறைய வீடியோ போட்டிருக்கோம். எங்களுடைய சேனலை போய் பாருங்கள், அதில் நிறைய வீடியோ இருக்குது. அதேமாதிரி பாருங்கள் எந்த அளவுக்கு கருமை நிறம் கிடச்சிச்சு பாருங்களேன். இந்த அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணால் தான் நமக்கு, நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் பார்த்திங்களா, அந்த அளவுக்கு கருமை கிடைக்கும். இப்போ என்ன பண்ணலான்னா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எடுத்துடலாம். பாருங்க, எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. ஆறட்டும், நல்லா ஆறணும். அதுக்கப்புறம் தான் அடுத்த வேலையை பண்ணணும். அதனால் ஆறட்டும் அது. ஏன்னா வெறும் நம்ம எள்ளை மட்டும் வச்சு செய்கிறதுனால நமக்கு வேறு எந்த ஒரு பொருளுமே இல்லை, எள்ளு மட்டும்தான். அது ஆற நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சிடலாம். கொஞ்சம் ஆறட்டும். அதை கிண்டி விட்டிங்கன்னா கொஞ்சம் ஆறும். அந்த எள்ளில் உள்ள ஆயில் பார்த்திங்களா, அதுவே எந்த அளவுக்கு ப்ரஷ்ஷில் ஒட்டியிருக்கு பாருங்கள். பார்த்திங்களா, அந்த எள்ளில் உள்ள ஆயில். ஆமாம், இது பாருங்கள், எல்லாருமே தடவலாம். இதில் யாரும் தடவக்கூடாதுன்ற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. எல்லாருமே தடவலாம். எள்ளு சூப்பரான ஹேர் டை இது. எந்த விதமான கெமிக்கலோ எதுவுமே சேர்க்கல, வெறும் எள்ளு மட்டும்தான். அதை வச்சு தான் நம்ம இவ்வளோ கருமையான ஒரு ஹேர் டை ரெடி பண்ணியிருக்கோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதை நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். ஏன்னா அதுலேயே இருந்துச்சுன்னா ஆறாது. ஒரு பிளேட்டில் மாற்றி அதை நல்லா கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருவோம். ஆற விட்டதுக்கப்புறம் எடுத்து என்ன பண்ண போகிறோன்னு பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல் வீடியோவையும் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. இது பாருங்கள், விரல் எப்படி விட்டுருங்க, ஒன்றுமே நாங்கள் போடல, வெறும் எள்ளு மட்டும்தான். அதில் உள்ள ஆயிலே நம்ம கையில் எந்த அளவுக்கு கொட்டி வருதுன்னு பாருங்கள். அந்த இதை எடுத்து நம்ம நசுக்குனாலே அது நல்லா ஃப்ரை ஆகிருக்கு இல்லையா, அதை நம்ம கையில் வச்சு தேய்க்கும் பொழுதே நம்மளுக்கு அந்த கருமை நிறம் ஊட்டுது. பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு கருமை நிறம் கிடைக்கிது பாருங்கள். கையில் தேய்ச்சாலும் அது நல்லா ஒட்டுது கையில். அதே மாதிரி ஹேர்லேயும் நல்லா ஒட்டும். பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. இப்போ நம்ம அதை என்ன பண்ண போகிறோன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். எடுத்து போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம அதை அரைச்சிட்டு வரணும். மிக்ஸி ஜாரில் எந்த விதமான தண்ணி இருக்கக்கூடாது. அதை தொடச்சிட்டு இது யூஸ் பண்ணுங்கள். போட்டாச்சு. இதை பாருங்கள், அரைச்சிட்டு வந்தாச்சு.
ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்கள். அந்த எள்ளு அந்த ஆயிலோடையே உடஞ்சி அந்த மிக்ஸி ஜாரில் எப்படி ஒட்டியிருக்கு பாருங்கள். பார்த்திங்களா? நம்மளுக்கு தேவையானதை கொஞ்சம் எடுத்துக்கலாம். அதே மாதிரி உங்கள் ஹேருக்கு என்ன தேவையோ அது மாதிரி எடுத்துக்கோங்க. எனக்கு மட்டுன்றனால நான் எனக்கு கொஞ்சம் தேவைன்றனால எனக்கு எடுத்திருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு கருமை கிடைக்குன்னு பாருங்கள். இதில் நம்ம ஒரு பொருள் ஆட் பண்ண போகிறோம். அது என்னென்னா வேறு ஒன்றுமே கிடையாது, ஆலிவேரா ஜெல் மட்டும்தான் போடுவோம். கற்றாழை ஜெல். அதை நீங்கள் கடையில் கூட ஆலிவேரா ஜெல் வாங்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கற்றாழையை வாங்கி எடுத்துகிட்டு அதில் உள்ள சதை பகுதி இருக்குது இல்லையா, அதை எடுத்து அப்படியே கூட சேர்க்கலாம். அதை அரைச்சிட்டு நாங்கள் ஆலிவேரா ஜெல் வச்சுருந்தோம், அதனால் அதை உபயோகப்படுத்தியிருக்கோம். பாருங்கள், அதை சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணும் போதே நமக்கு எந்த அளவுக்கு ஒரு மையாட்டம் ஒரு கருமை கிடைக்கிது பாருங்கள். மை மாதிரி இருக்குது பாருங்கள், நம்ம கண்ணுக்கு போடுறோம்ல மை, அந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு நமக்கு ஒரு ஹேர் டை கிடைக்கும்னா நம்பவே முடியாதுங்க. ஏன்னா ஒரே பொருள் தான், வேறு எதுவுமே கிடையாது. நமக்கு தேவைக்கு ஏற்ப நம்ம ஆலிவேரா ஜெல் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாருங்கள், ஆலிவேரா ஜெல் போட்டிருக்கோம், அது மட்டும்தான், வேறு ஒன்றுமே கிடையாது. நமக்கு எள்ளு ஆலிவேரா ஜெல் இது 2 மட்டும்தான். இதை வச்சு தான் இந்த ஹேர் டையே எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ கருமையாக கிடச்சிருக்கு பாருங்கள். நம்மளுக்கு இந்த அளவுக்கு கருமையாக கிடைக்கும்னு நம்ம நம்பவே முடியல. அந்த அளவுக்கு நமக்கு கருமையான ஒரு ஹேர் டை. இந்த அளவுக்கு கருமையாக வருமானு கூட நாங்கள் யோசிக்கவே இல்லை. ஆனால் பக்காவான ரிசல்ட் கிடச்சிருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு ஹேர் டை நமக்கு ரெடி பண்ணணும்னா வெறும் எள்ளை மட்டுமே வச்சு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். கையில் என்ன மாதிரி ஒட்டிடுதுன்னு பாருங்கள். பார்த்திங்களா எந்த அளவுக்கு ஒட்டுதுன்னு கையில். எப்படி ஒரு ஹேர் டை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பாருங்கள், நம்ம சேனலில் இருக்குது, சேனலில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எவ்வளோ அருமையான ஒரு ஹேர் டை பாருங்கள். அதுவும் ஒரே பொருள் தான் பாருங்கள். வேறு எதுவுமே நாங்கள் எந்த கெமிக்கலோ எந்த இண்டிகோ கலரோ எதுவுமே கிடையாது. வெறும் எள்ளு மட்டுமே வச்சு நம்ம செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஹேர் டை. நம்ம சேனலில் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும், நீங்கள் உடனே பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள் மக்களே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி இருக்குது பாருங்கள், எவ்வளோ கருமையாக கிடைக்கிது பார்த்திங்களா? இந்த அளவுக்கு கையில் ஒட்டுங்கன்னா முடியல, சூப்பராக ஒட்டுங்க. யூஸ் பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு லைக்குமே எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். மக்களே லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மக்களே. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி ஹேர் டை எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டோம். அந்தளவுக்கு பக்காவான ஹேர் டை, 100% ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஹேர் டை. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய். தேங்க்யூ.